மழையென ஞான ஒளி தந்து அன்புடனே கைபிடித்து கொண்டு செல்லும் பாபா. மழையென ஞான ஒளி தந்து அன்புடனே கைபிடித்து கொண்டு செல்லும் பாபா. இச்சையில்லாத ஆத்மா இச்சையில்லாத ஆத்மா முக்தி நிலை தேடி போகும் மன்மனாபவா மந்திரம் காதில் சொன்ன என் தந்தை. ஓம் சாந்தி. 21/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ஆசிரியர்களாகி மனதை ஒழுங்குபடுத்தும் மந்திரத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இதுவே குழந்தைகளாகிய உங்கள் அனைவரதும் கடமையாகும். கேள்வி: எவ்வாறான குழந்தைகளிடமிருந்து பாபா எதனையும் ஏற்றுக்கொள்வதில்லை? பதில்: தாங்கள் அதிகளவு கொடுக்கின்றோம் அல்லது தாங்கள் அதிகளவு உதவி செய்கின்றோம் என்ற அகங்காரத்தை கொண்டவர்களிடமிருந்து பாபா எதனையும் ஏற்றுக்கொள்வதில்லை. பாபா கூறுகின்றார், எனது கையில் திறவுகோல் உள்ளது. நான் விரும்பினால் எவரையும் ஏழையாகவோ அல்லது செல்வந்தராகவோ ஆக்க முடியும். இதுவும் நாடகத்தில் உள்ள ஓர் ரகசியம் ஆகும். தங்கள் செல்வத்தை இட்டு அகங்காரம் கொண்டவர்கள் நாளை ஏழையாகுவார்கள். ஆனால் தங்களிடமுள்ள ஒவ்வொரு சதத்தையும் தந்தையின் பணிக்கு உதவி செய்வதற்காக தகுதியான முறையில் உபயோகிக்கின்ற ஏழை மக்கள் செல்வந்தர்கள் ஆகுவார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நீங்கள் ஞானக்கடலை நன்றாக கடைய வேண்டும். நீங்கள் செவிமடுத்த அனைத்தையும் தொடர்ந்தும் ஜீரணித்துக் கொள்ளுங்கள். அகநோக்கில் இருந்து தந்தையை நீங்கள் என்றுமே மறக்காதிருக்கும் வகையில் உங்கள் இதயம் தந்தையை பற்றி கொண்டிருக்கின்றதா என்று சோதித்து பாருங்கள். 2. கேள்வி கேட்பதில் நேரத்தை வீணாக்காது நினைவு யாத்திரையில் நிலைத்திருந்து உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். இறுதி நேரத்தில் வேறு எந்த நினைவும் அன்றி தந்தையின் நினைவு மாத்திரமே இருக்க வேண்டும். இப்பொழுதிலிருந்தே இதனை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் திட சங்கல்பம் என்ற சத்தியத்தினால் உங்களின் மனோபாவத்தை மாற்றுவதன் மூலம் ஒரு மகாத்மா ஆகுவீர்களாக. மகான் ஆகுவதற்கான பிரதானமான அடிப்படை தூய்மையே ஆகும். ஒரு சத்தியத்தின் வடிவில் தூய்மையின் சத்தியத்தை கடைபிடிப்பது என்றால் ஒரு மகாத்மா ஆகுதல் என்று அர்த்தம். எந்த ஒரு திட சங்கல்பமான சத்தியமும் ஒருவரின் மனோபாவத்தை மாற்றிவிடும். தூய்மையின் சத்தியத்தை கடைபிடிப்பதனில் உங்களின் மனோபாவத்தை மேன்மையானது ஆக்கிக் கொள்வதாகும். சத்தியத்தை கடைபிடிப்பது எனில் பௌதீகமான முறையில் எச்சரிக்கையாக இருப்பதுடன் உங்களின் மனதிலும் இந்த எண்ணத்தை உறுதியாக கொண்டிருப்பதாகும். நீங்கள் தூய்மையாகுவதற்கான சத்தியத்தை செய்தபோது நீங்கள் உங்களின் மனோபாவத்தை ஆத்மாக்கள் சகோதரர்களே என ஆக்கிக் கொண்டீர்கள். அதாவது உங்களுக்குள் சகோதரத்துவ மனோபாவம் ஏற்பட்டது. இந்த மனோபாவத்தை கொண்டுள்ள பிராமணர்கள் மகாத்மாக்கள் ஆகுகின்றார்கள். ஸ்லோகம். வீணானவற்றை முடிப்பதற்கு திட சங்கல்பம் என்ற பட்டனால் உங்களின் உதடுகளை மூடிக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. கதிரவன்
மலை எங்கள் புண்ணிய பூமி.